12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.6இல் 6ஆம் கணக்கு பார்க்கலாம். ஒரு தளம் ஆய அச்சுகளை முறையே A, B, C என்ற புள்ளிகளில் வெட்டுவதால் உருவாகும் முக்கோணம் ABCயின் மையக்கோட்டு சந்தி U, V, W எனில் தளத்தின் சமன்பாட்டை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் அமைந்திருக்கக்கூடிய நிபந்தனையை வச்சு ஆய அச்சுகள் வரையலாம். ஆய அச்சுகளானது X அச்சு, Y அச்சு, Z அச்சு. இந்த மூன்று அச்சுகளிலும் A, B, C என்ற புள்ளிகளில் வெட்டுவதாக கொடுக்கப்பட்டுள்ளது. X அச்சின் மீது X அச்சு, Y அச்சு, Z அச்சு. X அச்சை வெட்டும் புள்ளியானது Aன்னு எடுக்கலாம். Y அச்சை வெட்டும் புள்ளி B, Z அச்சை வெட்டும் புள்ளி C. மூன்று புள்ளிகளையும் இணைக்கும் பொழுது நமக்கு ஒரு முக்கோணம் கிடைக்கும். அந்த முக்கோணம் ABCயின் மையக்கோட்டு சந்தியின் மதிப்பு U, V, W என கொடுக்கப்பட்டுள்ளது. மையப்புள்ளி 1 எடுக்கலாம். X அச்சின் மீது அமைந்த புள்ளி A, Y அச்சின் மீது B, Z அச்சின் மீது C என்ற புள்ளியை குறிப்பிடலாம். இதை வச்சு நம்ம புள்ளிகள் எழுதும் பொழுது A, B, C. A என்ற புள்ளியானது A மட்டும்தான் இருக்கும். X மற்றும் Yயின் மதிப்புகள் 0ஆகவும், Y அச்சின் மீது Bயின் மதிப்பு மட்டும் இருக்கும். Xும் Zம் 0ஆக இருக்கும். எனவே 0, B, 0. Z அச்சின் மீது அமைந்த புள்ளியில் Cயின் மதிப்புகள் மட்டும்தான் இருக்கும். மற்ற மதிப்புகள் X மற்றும் Yயின் மதிப்புகள் 0, 0, C என்பது C என்ற புள்ளி ஆகும். என்ற புள்ளிகளில் வெட்டுவதால் உருவாகும் முக்கோணத்தின் மையக்கோட்டு சந்தியின் மதிப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. முதல்ல தளத்தின் வெட்டுத்துண்டு வடிவ சமன்பாட்டை எழுதிடலாம். கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையின்படி தளத்தின் வெட்டுத்துண்டு சமன்பாடானது மூன்று அச்சுகளை கொண்ட வெட்டுத்துண்டு சமன்பாடு x/a + y/b + z/c = 1 ஆகும். மையக்கோட்டு சந்தியின் மதிப்பு முக்கோணம் ABCயின் மையக்கோட்டு சந்தியின் மதிப்பானது U, V, W என கொடுக்கப்பட்டுள்ளது. மதிப்புகளை இதில் பிரதியிடலாம். அதாவது மையக்கோட்டு சந்தினா மூன்று புள்ளிகளையும் கூட்டி 3ஆல் வகுக்கலாம். அதான் நிபந்தனை. அதாவது x1 + x2 + x3 / 3. இதே போல் 3 y மதிப்புகளையும் கூட்டும் பொழுது y1 + y2 + y3 / 3, z1 + z2 + z3 / 3 சமம் U, V, W ஆகும். x1, x2, x3, y1, y2, y3, z1, z2, z3க்கு பதிலாக புள்ளிகளை பிரதியிடலாம். x1இன் மதிப்பானது A + 0 + 0/3, y1இன் மதிப்பு 0, y2வின் மதிப்பு B + 0/3 சமம் z1 என்பது 0, z2வின் மதிப்பும் 0, z3இன் மதிப்பானது C/3 = U, V, W. A/3, B/3, C/3 என்பது புள்ளி. U, V, Wவின் மதிப்பு. இருபுறமும் மதிப்புகளை சமப்படுத்திட்டோம் அப்படின்னா A/3 என்பது Uக்கு சமம். அப்போ Aயின் மதிப்பானது 3 வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்ததுன்னா 3U. B/3 சமம் Vக்கு. Bயின் மதிப்பு 3V. C/3 சமம் W. எனவே Cயின் மதிப்பானது 3Wவிற்கு சமமாகும். வெட்டுத்துண்டு வடிவ சமன்பாடு ஏற்கனவே எழுதியிருக்கிறோம். x/a + y/b + z/c = 1ன்னு. இதில் ABCயின் மதிப்புகளை பிரதியிடலாம். இப்போ x/3u + y/3v + z/3w = 1. இப்போ வலது டினாமினேட்டர் மதிப்பு அனைத்துலேயுமே 3ன்னு பொதுவாக இருக்கிறதுனால அந்த 3ஐ கேன்சல் பண்ணுறதுக்காக இடதுபுறமும் வலதுபுறமும் ஒரு 3ஆல் பெருக்கலாம். 3x/3u + 3y/3v + 3z/3w சமம் 1. 3 கேன்சல் ஆகிடுது. அனைத்து உறுப்புகள்லையுமே 3 பொதுவாக இருக்குது. அப்போ 3 பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். 1/3 பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம்னா ப்ராக்கெட்டில் வரக்கூடிய மதிப்புகள் x/u + y/v + z/w சமம் 1. இடதுபுற மதிப்பு 3 வலதுபுறம் போகிறப்ப 1 × 3 3ன்னு ஆகிடும். எனவே மீதம் இருக்கக்கூடிய இடதுபுற மதிப்பு x/u + y/v + z/w சமம் 1 × 3 எனும் பொழுது மதிப்பு 3. Therefore தேவையான தளத்தின் சமன்பாடு
தளத்தின் சமன்பாடு ஆனது x/u + y/v + z/w = 3 ஆகும். தேங்க்யூ.